நிதியை மக்களிடத்துல வாங்கி கூட்ட விரும்பல. அவர் வர நிதி ஏழைகளுக்கு உதவ வேண்டும். அந்த திக்கெட்டு பிள்ளைகளை ஆதரிக்க வேண்டும். ஒவ்வொரு ஜெப வீடும் சமீபத்தில் ஆவடியில் ஊழியர் ஒரு சகோதரன் சொன்னா, ஆண்டவர் என்னிடத்தில் பேசினார், அதனால நான் சர்ச்சில் ஒரு பண்டகசாலை வச்சிருக்கேன், அங்க ஏழைகளுக்கு நம்ம உதவிகள் செய்கிறோம் என்று சொன்னார். அது ஒரு நல்ல காரியம். அது சகல மரியாதையோட அந்த காரியங்கள் செய்யப்பட வேண்டும். ஏழைகளுக்கு கொடுக்கறதுனால அவங்கள எந்த விதத்தில் நம்மளோட குறைவானவர்களாகவோ கீழ் மாணவர்களாகவோ அவர்களை நினைக்க கூடாது. அவர்களுக்கு அங்கு திக்கெட்ட பிள்ளைகள், விதவைகளுக்கு, ஏழைகளுக்கு மட்டுமல்ல, நம்ம சபைக்கு வருவவங்க முடிந்தால் நம்ம ஜெப வீடுகள் இருக்க இடத்துல மற்ற புறஜாதிகளையும் கவனிக்கப்படாமல் விடுகிற திக்கெட்ட பிள்ளைகள், விதவைகள், அவர்களுக்கு இலவசமாக சாப்பாடு கொடுக்க இடங்களாக நம்ம இடம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஆராதனை தான் தேவன் விரும்புகிறார். தேவன் அல்லாவிட்டால் என்ன சொல்வார்னா, மனுஷனுடைய கற்பனைகளை வீணாய் உபதேசித்து நீங்கள் எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறீர்கள் என்று சொல்லி மத்தேயு 15:9 சொல்லுகிறார். மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாக சொல்லி இருக்கிறான் என்று அவர் சொல்கிறார். இப்ப வீணான ஆராதனைகள், மனுஷனுடைய கற்பனைகளை போதித்து வீணாய் ஆராதனை. ஏன்னு சொன்னா, தேவன் விரும்புகிற ஆராதனை வாழ்க்கை ஆராதனையாக இருக்க வேண்டும். நம்ம அதுதான் தேவனுடைய துதியை காட்டி வருகிற அனுபவம். அந்த செய்யாதபடிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்று அங்கு மியூசிக்கு போட்டு பாட்டு பாடி இசைத்து பாடுகிறதெல்லாம் ஆண்டவர் அருவருப்பாக எண்ணுகிறார். ஒரு கண்டுகுட்டியை செய்து வைத்து விட்டு அவர்கள் சொன்னார் கர்த்தருக்கு ஆராதனை என்று. இப்ப மக்கள் அப்படிதான் ஒரு கண்டுகுட்டி மாதிரி ஒரு ஆராதனை வீரனை உருவாக்கினான். அவங்க மனம் போல பாட்டுகளை பாடுறான். அவன் சினிமா பாட்டும் பாடி இப்ப ஆராதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க பாடல்களை நல்ல காதுக்கு இசையோட எழுதி பாடி அங்க மக்கள் மகிழ்கிறாங்க. அந்த துதியின் ஒளியா அபய ஒளியா என்று மோசைக்கு தெரியவில்லை. அந்த கண்டுகுட்டிகள் ஆராதனை நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இனி கொலோசியர் 2:10 ஆண்டவர் சொல்றார், தேவதூதலுக்கு செய்யும் ஆராதனை. இப்படி 4 விதமான ஆராதனைகள் தேவன் அங்கீகரிக்காமலே ஜனங்கள் ஆராதனை பண்ணி கொண்டிருக்காங்க. ஆனால் தேவன் ஆராதனை ஏற்றுக்கொள்கிற ஆராதனை புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்கிறார். அது தன் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு புகழ்ச்சியாக மகிமையாக வாழ்க்கையில மூலம் வாழ்கிறது. அந்த வாழ்க்கையை